Hi, hello friends. Welcome back to our channel. இன்னி வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th எக்கனாமிக்ஸ்ல 5th லெசன் பணவியல் பொருளியல் அதுதாங்க பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன். நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன படிக்கணுமோ அதை மட்டும் நான் சொல்றேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த லெசன் வந்து ஃபுல்லா படிக்கணும்னா ரொம்ப பெருசா இருக்கும். எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பணவியல் பொருளியல் ஃபர்ஸ்ட் எடுத்துனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா மில்டன் ஃப்ராட்மேன் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து பணவீக்கம்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பொருட்களோட விலை வந்து உயருது. வீக்கம் அப்படின்னாலே நமக்கு இப்போ எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னோம்னா வீங்கிரும்ல, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். அப்ப பொருட்களோட விலை வந்து உயரும், அதிகமாகும். அதுதான் வந்து பணவீக்கம். ஓகேங்களா? அதுக்கடுத்து அறிமுகம்ல நிறைய இந்த மாதிரி கதைகள் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன பாயிண்டோ அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். பணம் அப்படிங்கிறது என்னது? ஒரு இடையீட்டு கருவி. ஒரு பொருளை வாங்குறதுக்கு இடையில ஒரு கருவியா உள்ளதுதான் நமக்கு வந்து பணம். அது மட்டும் இருந்தா போதும். பணமே அனைத்து கடன்களுக்குமான அடிப்படை. ஓகேங்களா? பணம் தான் வந்து நம்ம கடன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் வந்து பேஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து பணத்தின் இலக்கணங்கள். பணத்தின் இலக்கணங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? வாக்கர் சொல்லியிருக்காரு. எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னோம்னா வாக்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பணம் வந்து ஒரு இடையீட்டு கருவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி கதைகள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா இதை படிச்சுக்கோங்க. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம ஸ்பீடா படிக்கிறது அதை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல இந்த வேர்டை பார்த்தோன்னா இது அடிக்கணும். ஓகேங்களா? அப்ப பணம் இடையீட்டு கருவி அப்படின்னு சொன்னவர் யாரு? கிரௌதர். ஓகேங்களா? வாக்கர் என்ன சொல்லியிருக்காரு? பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம்னு சொன்னோம்னா வாக்கர். இடையீட்டு கருவினா கிரௌதர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பண்டமாற்று முறைனா என்ன கதை சொல்லியிருக்காங்க? இது நமக்கு தெரியும். பண்டங்களை வந்து அதாவது இப்ப நம்மள்ட்ட வந்து இங்க எக்ஸாம்பிள் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப என்கிட்ட வந்து வாழைப்பழம் இருக்கு, இவங்கள்ட்ட ஆப்பிள் இருக்குன்னா பண்டங்களை வந்து மாத்திப்பாங்க இப்படி. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. இப்ப பண்டமாற்று முறையோட வரலாறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கிமு 6000லேயே துவங்கியது. அதாவது பிசி அப்படின்னோம்னா பிஃபோர் கிறிஸ்ட். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 6000லேயே வந்து பண்டமாற்று முறை வந்து இருந்திருக்கு. மெசபடோமியா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்னீஷியர் அப்படிங்கிறவங்க வந்து கடல் கடந்து வந்து இதை எல்லா இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாபிலோனியர்கள் வந்து பண்டங்களுக்கு வந்து பண்டங்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினார்கள். ஓகேங்களா? மெசபடோமியா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெர்னீஷியர்கள் கடல் கடந்து எல்லா இடத்துக்கும், பாபிலோனியர்கள் வந்து அதே தான் திருப்பி சொல்றாங்க. அந்த பண்டமாற்று முறையை தான் திருப்பி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உலோக திட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. உலோக திட்டம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பண்டங்களை வச்சு மாத்திக்கிட்டாங்க. அதுக்கடுத்து உலோக திட்டம்னா நம்ம உலோக பொருட்களால ஏதாச்சும் வந்து மதிப்பு கொடுத்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொன் திட்டம்னா நமக்கு என்ன கோல்டு காயின் அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் வந்து வெள்ளியில காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து காகித பணத்திட்டம். ஓகேங்களா? அது இப்ப நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து காகித பணத்திட்டம். அந்த இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் கதை மாதிரி தான் இருக்கும். காகித பணத்திட்டம் அப்படிங்கிறது வந்து கட்டளை பணத்திட்டம். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்க ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து நெகிழி பணம். நெகிழி பணம்னா இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த மாதிரி உள்ளதெல்லாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணது. அதனால இது வந்து நெகிழி பணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. வணிக நிறுவன அட்டை அப்படின்னோம்னா ஸ்டோர் கார்டு, அந்நிய செலவாணி அட்டைனா ஃபாரெக்ஸ் கார்டு, சூட்டிகை அட்டை அப்படின்னோம்னா ஸ்மார்ட் கார்டு. இது கூட நமக்கு கலைச்சொற்கள்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னோம்னா என்னது? சூட்டிகை அட்டை அப்படிங்கிறது தான் வந்து ஸ்மார்ட் கார்டு. அதுக்கடுத்து வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சினா என்னது? மெய்நிகர் பணம். கிரிப்டோ கரன்சினா என்னது? மெய்நிகர் பணம். ஓகேங்களா? அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் நாணயங்கள். டிஜிட்டல் நாணயங்களுக்கு பேர் என்னது? மெய்நிகர் பணம். அதுக்கடுத்து வந்து பிட்காயின் ஒண்ணு இருக்கு. பிட்காயின் என்ன எதுக்காக அப்படின்னோம்னா ஒரு தனி மனிதர்கள்ட்ட வந்து சொத்துகள் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கவும் அவங்களோட மற்றவங்க யாரும் கையகப்படுத்தாம உள்ளதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த பிட்காயின். ஜஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து வந்து பணத்தின் பணிகள். பணம் என்ன வேலை பார்க்கும் அது நமக்கே தெரியும். அதை சும்மா கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. 4 நிலையா பிரிக்கிறாங்களாம். முதல் நிலை, இரண்டாம் நிலை, துணை நிலை, இதர பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்நிலை பணிகள்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பணம் வந்து ஒரு பரிமாற்ற கருவி. ஜஸ்ட் ஹெட்லைன் மட்டும் பார்த்தாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும். பணம் வந்து என்னது? ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஒரு கருவியா யூஸ் பண்ணுவோம். பரிமாற்ற கருவி. அதே மாதிரி பணம் வந்து ஒரு மதிப்பின் அளவுகோல். ஓகேங்களா? பணம் வந்து ஒரு மதிப்பின் அளவுகோல். அடுத்து வந்து இரண்டாம் நிலை பணிகள்லையும் பார்த்தோம்னா பணம் வந்து ஒரு மதிப்பின் நிலைக்கலனாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் கதை தாங்க இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் வந்து எதுவும் ஹைலைட் பண்ணல. ஜஸ்ட் நமக்கு இது எல்லாமே தெரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து இவங்க என்ன கேட்க போறாங்க. அதனால இதெல்லாம் இது பண்ணல. துணை பணிகள்னா என்னது? கடனுக்கான அடிப்படையாம். ஓகே. இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து இதர பணிகள். ஓகே. அடுத்து வந்து பண அளிப்பு வந்துடலாம்.
பண அளிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நம்ம பணத்தை வந்து நமக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து காகித பணங்களை வந்து யார் ரிலீஸ் பண்றா? ஆர்பிஐ. இதுதான் நமக்கு முக்கியமானது. நமக்கு இப்போ வந்து நோட்டா பணம்லாம் ரிலீஸ் ஆகுறது எல்லாமே யார் இது பண்றாங்க? ஆர்பிஐ. இதே இது வந்து காயின்ஸ் வந்து யார் இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது நிதித்துறை, அவங்க தான் வந்து வெளியிடுறாங்களா. அப்ப காகித பணம் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுது, நாணயங்கள் வந்து மத்திய அரசின் நிதித்துறை வந்து வெளியிடுது. இதுதான் நமக்கு முக்கியமானது. இதுதான் எக்ஸாம்பிள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பண அளிப்பில் வந்து மொத்தம் 4 வகை இருக்கு. M1, M2, M3, M4. ஓகேங்களா. இதுல M1 அப்படிங்கிறது என்னது? இப்ப நம்ம பார்த்தோம்ல, காகித பணத்தை யார் ரிலீஸ் பண்றா? ஆர்பிஐ. நாணயங்கள் வந்து மத்திய அரசோட நிதி டிபார்ட்மெண்ட், அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இது இல்லாம வந்து கேட்பு வைப்புகள். ஓகேங்களா. பேங்க்ல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் கேட்பு வைப்புகள். M2னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா இந்த மேல சொன்ன M1 எல்லாமே வந்துரும். அது இல்லாம போஸ்ட் ஆபீஸ் வரும். போஸ்ட் ஆபீஸ் பேங்கோட சேமிப்பு வைப்பு. அப்ப M1 ஃபுல்லா வந்துட்டு போஸ்ட் ஆபீஸ், பேங்க் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது M2. அடுத்து M3 என்னன்னா இந்த M2 இது ஃபுல்லாவே வந்துரும். அது இல்லாம எல்லா வணிக பேங்க், அது இல்லாம கூட்டுறவு வங்கி, அதாவது கூட்டுறவு வங்கியில உள்ள எல்லா கால வைப்புகள் இதெல்லாம் வந்துரும். M4னா என்னன்னா இந்த முன்னாடி சொன்ன M3 எல்லாமே வந்துரும். அது இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள எல்லா வைப்புகளும் சேர்ந்து வந்துரும். ஓகேங்களா. அப்ப M1, M2 அப்படிங்கிறது எனது குறுகிய பணம், M3, M4 அப்படிங்கிறது வந்து பரந்த நிலை பணம். ஓகேங்களா. இதுல வந்து M1ல இருந்து M4 வரைக்கும் அப்படியே வரிசையா பாக்குறப்ப பணத்தின் நீர்மைத்தன்மை வந்து தொடர்ச்சியாக குறைந்து வரும்னு சொல்றாங்க. நீர்மைத்தன்மைனா என்ன அர்த்தம்னா நம்ம கையில வந்து லிக்விட் கேஷா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் வந்து நீர்மைத்தன்மை. ஓகேங்களா. M1ல இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னம்னா அவங்கள்ட்ட லிக்விடிட்டி கேஷ் வந்து 1000 ரூபாய் இருக்கு. இது M1ல அதிகமா இருக்கும். M2ல அடுத்து என்ன பண்ணுவாங்க? போஸ்ட் ஆபீஸ்ல, பேங்க்ல போய் அதை வந்து சேவிங்ஸ் போடுவாங்க. M3 அடுத்து வந்து கூட்டுறவு பேங்க்ல வைப்பாங்க. அடுத்து M4 வந்து போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள எல்லா வைப்புகளையும் வைப்பாங்க. அப்ப M1ல இருந்து M4ல வர இப்ப இவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட இங்க 1000 ரூபாய் பணம் இருந்தது. M4 ஸ்டேஜுக்கு வர்றப்ப அவங்கள்ட்ட எவ்வளவுதான் இருக்கும்? கையில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் இருக்கும். மீதி காசெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பேங்க், போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப M1ல இருந்து M4 வர அவங்கள்ட்ட உள்ள லிக்விடிட்டி கேஷ் வந்து என்ன ஆயிட்டே இருக்குது? குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருதுன்ட்டு. அடுத்து பண குறியீடு. இப்ப இந்த மாதிரி போடுறோம் பாத்தீங்களா, ருபீஸ் அப்படிங்கறத இந்த மாதிரி குறியீடுல இப்படி போடுவோம்ல. இதை வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா IIT மும்பை. இதுதான் முக்கியமானது. IIT மும்பை, திரு டி உதயகுமார், இவர் தான் வந்து இந்த டிசைனை வந்து வடிவமைச்சிருக்காரு. எப்ப இதை வந்து மத்திய அமைச்சரவை வந்து அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15, 2010ல இருந்து இது வந்து நடைமுறையில இருக்குது. ஜூலை 15, 2010ல இருந்து. இவங்க இந்த சிம்பிளை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா தேவநாகரி எழுத்துல உள்ள ராவையும் ரோமன் எழுத்துல உள்ள ஆர், இதுல உள்ள செங்குத்து கோடு இல்லாம அது ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரு குறியீடா இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப தேவநாகரி எழுத்து, ரோமன் எழுத்து ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. யாரு? உதயகுமார். இவர் IIT மும்பைல படிச்சவரு. அடுத்து பாருங்க, ஒவ்வொன்றை பத்தி கொடுத்திருக்காங்க. பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் ரொக்க வைப்பு விகிதம், அதாவது கேஷ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னம்னா இதுல பேர்ல இருக்கு. கேஷ்னா என்னது? பணத்தை. டெபாசிட்னா என்னது? பேங்க்ல போய் டெபாசிட் வந்து பண்றது. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னம்னா இது வந்து பொதுமக்கள் வந்து ஒண்ணு கையில நம்ம பணம் வச்சிருப்போம், அப்படி இல்லாட்டி பேங்க்ல வந்து டெபாசிட்டா வச்சிருப்போம். ஆக மொத்தத்துல அது என்னோட பணம் தான். இப்ப என்கிட்ட 10,000 காசு இருக்கு அப்படின்னம்னா அந்த 10,000 பைசாவை நான் கையிலயும் வச்சிருக்கலாம். பேங்க்ல போய் நான் 10,000 போட்டேன் அப்படின்னம்னா அந்த 10,000 ரூபாய் காசு பேங்க்குன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. என்னோட காசு தான், ஆனா என்கிட்ட இல்லாம நான் பேங்க்ல போய் வச்சிருக்கேன். ஓகேங்களா. அப்ப அதான் வந்து கேஷ் டெபாசிட் ரேஷியோ. அதே மாதிரி ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படின்னம்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. இப்ப இந்த கேஷ் டெபாசிட் ரேஷியோனா பொதுமக்களுக்கு, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ், அதாவது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா வங்கி வந்து என்ன பண்ணும்னா பேங்க் வந்து அதோட லாக்கர்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் இதை வந்து அதாவது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. அவங்களோட லாக்கர்லயோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஹெட் யாரு? ஆர்பிஐ. அவங்கள்ட்டயோ போய் கொஞ்சம் டெபாசிட்டை வந்து அவங்கள்ட்ட போய் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல வந்து இப்போ 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 50 லட்சத்தை எடுத்து அதோட லாக்கர்ல சேவிங்ஸ்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர்பிஐ கிட்ட போய் கொடுத்து வைப்பாங்க. அதுதான் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து பேங்க்குக்கானது. வெறும் வந்து ரொக்க வைப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம பொதுமக்களுக்கானது. ஓகேங்களா. அடுத்து வந்து ரொக்க இருப்பு விகிதம். இதுல வந்து வைப்புங்கிறது வரல, ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து மைய வங்கி, அதாவது ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மைய வங்கிக்கு கீழே தான், அதாவது மைய வங்கினா ஆர்பிஐ சொல்றாங்க. ஆர்பிஐக்கு கீழே நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அந்த பேங்க்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஆர்பிஐல போய் என்ன பண்ணி வச்சிடணும்?
ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன ரொக்க இருப்பு வைப்பு விகிதமும் ரொக்க இருப்பு விகிதமும் வேற வேற. இது ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து பேங்க்கானது பேங்க்கே போய் தனக்கு தேவையானதை அது போய் கொஞ்சம் இதை வந்து அங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். இது என்னன்னா ஆர்பிஐ வந்து ரூல் போட்டுரும், நீ வந்து இவ்வளவு பணத்தை இங்க வந்து டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர். நிறைய இப்ப அடிக்கடி வந்து பேங்க்ல வந்து சொல்லுவாங்கல்ல, சிஆர்ஆர் ரேஷியோ வந்து ஆர்பிஐ வந்து அதிகப்படுத்துது கம்மி பண்ணுது. இப்ப பேங்க்ல நிறைய பணம் கையில இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிரும், சிஆர்ஆர் ரேஷியோ வந்து அதிகப்படுத்திடும். அதன் மூலம் எல்லா பேங்க்கும் வந்து என்ன பண்ணணும், பணத்தை வந்து ஆர்பிஐக்கு வந்து நிறைய இதை வந்து போய் அங்க போய் சேவ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சட்டப்படியான நீர்மை விகிதம் அப்படின்னம்னா ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பேங்க் இருக்குங்களா, அந்த பேங்க்ல வந்து கையில எவ்வளவு சொத்து இருக்கு, இல்லாட்டி அது பேங்க்ல வந்து எவ்வளவு டெபாசிட் மக்கள் போட்டிருப்பாங்களா, அதுதான் வந்து எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது. ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து மக்கள் நிறைய டெபாசிட் பண்றாங்க, நிறைய சேவிங்ஸ் போடுறாங்கன்னா அந்த பேங்கோட எவ்வளவு எஸ்எல்ஆர் இருக்கு, ஓகேங்களா, அதோட நீர்மை தன்மை, பேங்க்குக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நம்ம மக்கள் போடுறதுதான், மக்கள் தான் வந்து அங்க சேவிங்ஸா போட்டு வச்சிருக்கோம், அது மாதிரி பேங்க்குக்கு எவ்வளவு இருக்கு, அதுதான் வந்து எஸ்எல்ஆர். அடுத்து பாருங்க, பண அளவு கோட்பாடுகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, ஃபிஷர்னு ஒருத்தர் இருக்காரு, அதாவது இவர் தான் இர்விங் ஃபிஷர். இவர் வந்து பண அளவு கோட்பாடு ஒன்று சொல்றாரு. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா ரொக்க இருப்பு அணுகுமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷர் வந்து எதை வச்சு சொல்றாரு, பண அளவு கோட்பாடு, ஓகேங்களா, அதை வச்சு சொல்றாரு. பண அளவு கோட்பாடுங்கிறது வந்து ரொம்ப பழமையானதுங்கிறாரு. இது வந்து 1588ல டாவன் ஷெட்டி அப்படிங்கிற இத்தாலிய பொருளியல் அறிஞர் வந்து கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து கொஞ்சம் இப்போ உள்ளதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாத்திருக்காரு. யாரு, இந்த ஃபிஷர். பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காரு. அது எந்த வருஷம்னா 1911. ஆக்சுவலா பண அளவு கோட்பாடுங்கிறது வந்து பழமையானது. அதை கொஞ்சம் வந்து பட்டி டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த அமெரிக்க பொறியியலாளர் யாரு, அமெரிக்க பொருளறிஞர், அதாவது பொருளியல் அறிஞர்னா என்ன, எக்கனாமிக்ஸ்ட் வந்து இர்விங் ஃபிஷர் வந்து 1911ல பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிற ஒரு புக்கு மூலியமா இவர் தன்னோட கோட்பாடை வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்ன கோட்பாடு சொல்றாருன்னா, பரிமாற்றத்திற்கான சமன்பாடு அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் சமன்பாட்டின் வழியாக வழங்கியிருக்காரு. ஓகேங்களா, இந்த பண அளவு கோட்பாடை வந்து எதோட கம்பேர் பண்றாரு, பரிமாற்றத்திற்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமன்பாட்டின் வாயிலாக இவர் வந்து விளக்குறாரு. இதோட பொது வடிவம் என்னன்னு பார்த்தோம்னா எம்வி இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படிங்கிறாரு. எம்வி அப்படின்னோம்னா எம் வந்து என்னன்னா மொத்த காகித பண அளவு, வி அப்படிங்கிறது வந்து பணத்தின் சுழற்சி வேகம், பிங்கிறது பிரைஸ், டிங்கிறது வணிகத்தின் அளவு. ஓகேங்களா, இது வந்து ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்றாரு. எம்வி இஸ் ஈக்குவல் டு பிடி. ஃபிஷர்னாலே அந்த பரிமாற்றத்திற்கான சமன்பாடு, அப்புறம் வந்து 1911 பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். அடுத்து இப்ப எம்வி இஸ் ஈக்குவல் டு பிடினா என்ன அர்த்தம்னா, இது வந்து பண அளிப்பு, பண அளிப்பு ஈக்குவல் டு பண தேவை. ஓகேங்களா, இந்த சமன்பாடு தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரொக்க பரிமாற்ற சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிஷர்னாலே இதெல்லாம் ஞாபகம், பண அளிப்பு, பண தேவை, ரொக்க பரிமாற்ற சமன்பாடு, 1911 பணத்தின் வாங்கும் சக்தி, இது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, இது எல்லாமே ஜஸ்ட் கதை தான், இது நமக்கு எதுவும் தேவையில்ல. அடுத்து வந்து கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை. இப்போ வந்து ஃபிஷரோடது வந்து என்ன சொன்னா பண அளவு கோட்பாடு, கேம்பிரிட்ஜோடது என்னது, ரொக்க இருப்பு அணுகுமுறை. ஓகேங்களா, இதுல பண அளவு கோட்பாடு வராது, இன்னொரு ரொக்க இருப்பு அணுகுமுறை மூலியமா தான் கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மார்ஷலின் சமன்பாடு. மார்ஷல் என்ன சமன்பாடு சொல்றாரு, m is equal to kpy. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், mv is equal to ptன்னு பார்த்தோம். இங்க வந்து m is equal to என்ன சொல்றாங்க, kpy அப்படிங்கிறாங்க. mங்கிறது அதே பணத்தின் அளவு தான், yங்கிறது என்னன்னா மொத்த உண்மை வருமானம், yங்கிறது வந்து மொத்த உண்மை வருமானம், pங்கிறது வந்து பிரைஸ், k அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் வந்து தன்னோட கையில வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஏதாச்சும் பணம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அவங்க என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க, அதுதான் வந்து k. ஓகேங்களா, இதுதான் வந்து யார் சொல்றாங்க, இது வந்து மார்ஷலின் சமன்பாடு. இது எல்லாமே ரொக்க இருப்பு, அதாவது ரொக்க இருப்பு அணுகுமுறைனா நம்மள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, இருப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்றது, அதுதான் வந்து இவங்களோட கருத்து. அதுக்கடுத்து அதுலயே வந்து கீன்ஸின் சமன்பாடு என்ன சொல்றாங்கன்னா, கீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா n is equal to pk அப்படிங்கிறாங்க. இங்க வந்து m is equal to kpy அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது வந்து m-க்கு பதிலா என்ன சொல்றாங்க, n is equal to pky எடுத்துட்டாங்க, pk மட்டும் சொல்றாங்க. இதுல n-னா என்ன அர்த்தம்னா அதே மாதிரியே தான் பண அளிப்பு, மொத்த பணம் இது, pங்கிறது வந்து பிரைஸ், kங்கிறது என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதி மைனஸ் நுகர்ச்சி பண்டங்களின் அலகுகளில். இதெல்லாம் கூட நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் அந்த ரொக்க இருப்பு அணுகுமுறைக்கு ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க, மார்ஷல்
மார்ஷல் கீன்ஸ், மார்ஷல்னா கே எம் இஸ் ஈக்குவல் டு கேபிஒய், கீன்ஸ் அப்படின்னோம்னா என் இஸ் ஈக்குவல் டு பிகே. ஓகேங்களா? அப்ப கீன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கே என்பதுதான் வந்து உண்மை இருப்பு அப்படின்னு சொல்றாரு. கேங்கிறது தான் வந்து உண்மை இருப்பு. அதே தான் இவர் மார்ஷலும் சொன்னாரு. கே என்னன்னு சொன்னாரு, மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறாரு. அதாவது உண்மையா இவங்கள்ட்ட இருப்பு இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறதே அவர் சொன்னாரு. அதே தான் இங்க கீன்ஸ்ன்னு சொல்றாரு. கே அப்படிங்கிறது வந்து உண்மை இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது எல்லாமே கதை தான். இது நமக்கு தேவையில்ல. அடுத்து வந்து பணவீக்கம். ஏற்கனவே நான் சொன்னேன், பணவீக்கம்னா என்னது? பொருட்களோட விலை உயர்றதுக்கு பேர் தான் பணவீக்கம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க, பொருளாதாரத்தில் வந்து பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லி 2 பிரச்சனை இருக்கும். இதை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. பணவீக்கம்னா என்னன்னா விலைமட்ட அதிகரிப்பு. ஒரே வேர்டு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவீக்கம்னா பொருளோட விலை வந்து அதிகமாகும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப பொருளோட விலை அதிகமாகுது அப்படின்னோம்னா நம்ம வாங்குறவங்களோட சக்தி என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். இப்ப இதுக்கு ஒரு படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து 2000னா 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 2000 வருஷத்துனப்ப, அதாவது 2000 வந்து ஒரு 100 ரூபாய் பணம் எடுத்துட்டு போறாங்கன்னா இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வராங்களாம். 2010ல என்ன ஆயிடுச்சு, 100 ரூபாய் பணம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னோம்னா இங்க பொருள் வந்து இங்க உள்ளதை விட பொருள் இங்க கம்மியா தான் வாங்கிட்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருட்களோட விலை வந்து உயர்ந்துருச்சு, மக்களோட வாங்கும் சக்தி கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப 2018ல பாருங்க, அதே 100 ரூபாய் எடுத்துட்டு போறப்ப வெறும் 2 பொருள் தான் வாங்குறாங்க. அப்ப எல்லா பொருளோடையும் விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? அதுக்கும் இப்ப 2 பேர் சொல்லியிருக்காங்க அந்த பணவீக்கத்தை பத்தி. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலைதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்பர்ன் வந்து சொல்றாரு. அதாவது இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 10 கிலோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதிக அளவு பணம் துரத்தும் விலை அப்படின்னம்னா, இப்ப தக்காளி 10 கிலோ தான் இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க வாங்குறவங்க வந்து 20 பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 கிலோ வேணும்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிறதே 10 கிலோ தான். அப்ப எப்படி கொடுக்க முடியும்? அப்ப குறைந்த அளவு பண்டங்கள் தான் இருக்குது. அப்ப அதுல அந்த தக்காளி விற்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த வர்ற 20 பேத்துல யார் பணம் ஜாஸ்தி தரானோ அவனுக்கு தான் கொடுப்பான். ஓகேங்களா? வாங்குறதுக்கு பணம் நிறைய இருக்குது, ஆனா பொருள் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்பர்ன் சொல்றாரு. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு கிரிகிரி சொல்றாரு. அதாவது வாங்கும் சக்திக்கான அளவின் அதாவது வாங்கும் சக்தியே என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? விலைவாசி வந்து ஏறுது அப்படின்னு அந்த கருத்தை சொன்னவர் யாரு? கிரிகிரி. ஓகேங்களா? கோல்பர்ன் அப்படின்னோம்னா குறைந்த அளவு பண்டம். இங்க பர்ன்னு இருக்குங்களா, பன்னு வந்து என்னவா இருக்கணும்? குறைந்த அளவு தான் சாப்பிடணும். பன்னு ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஃபன்னியா ஏதாச்சும் அந்த வேர்டை பார்த்தோன்னா நமக்கு அடிக்கணும், அவ்வளவுதான். குறைந்த அளவு பண்டங்கள், அதாவது பன்னு வந்து குறைந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது கிரிகிரி வந்து அசாதாரணமான குறைவு நிலை அப்படின்னோம்னா, கிரிகிரினா ஒரு மாதிரி நமக்கு தலையை சுத்துறது வந்து ரொம்ப கிரீனஸ் மாதிரி வருது, அப்படியே தலை சுத்துற மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அசாதாரணமான சூழ்நிலையில தான் நமக்கு அந்த தலை சுத்துற மாதிரி வரும். அப்ப கிரிகிரி அப்படின்னோம்னா அசாதாரண அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பணவீக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பணவீக்கத்தோட டைப்ஸ். பணவீக்கம் வந்து வேகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை பார்க்கலாம். வேகத்தின் அடிப்படையில எப்படி மாத்துறாங்க? தவழும் பணவீக்கம். தவழும் பணவீக்கம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? தவழும்னா என்னது? கிரீப்பிங். அடுத்து நடக்கும் பணவீக்கம்னா வாக்கிங், ஓடும்னா ரன்னிங், தாவும்னா வந்து கலோப்பிங். தாவும் பணவீக்கம்னா என்னது? கலோப்பிங். அதுக்கப்புறம் வந்து உயர் பணவீக்கம் அப்படின்னோம்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? பணவீக்கம்னாலே பொருளோட விலை உயர்றது. அது எப்படிலாம் உயருது, அதோட வேகத்தின் அடிப்படையில 4ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தவழும் பணவீக்கம் அப்படின்னோம்னா இது வந்து ரொம்ப குறைவான விதத்துல தான் பணவீக்கம் வந்து, அதாவது பொருட்களோட விலை வந்து ஏறும், ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த மாதிரி விலைவாசி ஏறுறதை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. அதனால இதுக்கு பேர் வந்து மிதமான பணவீக்கம். அப்ப மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நடக்கும் பணவீக்கம். நடக்கும் பணவீக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பணவீக்கம் வந்து ரேஷியோல சொல்றாங்க. அதாவது சிங்கிள் டிஜிட்ல 3ல இருந்து 9 விழுக்காடு. ஓகேங்களா? இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னோம்னா அதோட விலையை வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு பாக்குறப்ப 100 ரூபாய் வாங்கின பொருள் வந்து ஒரு 109 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? 9% வந்து அதிகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். 100க்கு 9 ரூபாய் அதிகமாயிருக்கு. அப்ப சிங்கிள் டிஜிட்ல வந்து அந்த மாதிரி அதிகமானுச்சு அப்படின்னோம்னா அது வந்து நடக்கும் பணவீக்கம். 3ல இருந்து 9 விழுக்காடு வரை. அதுக்கு வந்து நடக்கும் பணவீக்கம் இல்லாட்டி நகரும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். அடுத்து வந்து ஓடும் பணவீக்கம் அப்படின்னோம்னா டபுள் டிஜிட்ல இருக்கும். 10ல இருந்து 20 விழுக்காட்டுக்குள்ளார. டபுள் டிஜிட்னா நீங்க நினைக்கிற மாதிரி 20க்கு மேல அப்படியே ஜாஸ்தி கிடையாது. ஒன்லி 10ல இருந்து 20க்குள்ளார இருந்துச்சுன்னா அது வந்து ஓடும் பணவீக்கம். அடுத்து வந்து தாவும் பணவீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தாவும் பணவீக்கம் இல்லாட்டி உயர் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சமாளிக்க முடியாத அளவிற்கு 2 இல்லாட்டி 3 இலக்க விழுக்காட்டில் வந்து பணவீக்கம் அதிகமாகிறது. அதாவது 2னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? 20 சொன்னோம் ஓடும். அப்ப தாவும்ல என்னதுன்னா 20
20ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். அதோட பணவீக்கம் பொருளோட விலை உயர்றது எப்படி இருக்குமா, 20ல இருந்து 100 விழுக்காடுன்னா என்ன அர்த்தம், அப்படியே வந்து டபுள் ஆயிருக்கும். இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் வந்து 100 விழுக்காடு ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம், 200 ரூபாய்க்கு வந்து விற்கும். ஓகேங்களா. அப்ப கீன்ஸ் என்ன சொல்றாரு, இதனை தான் வந்து உண்மையான பணவீக்கம். அப்ப இதை கேட்பாங்க, கீன்ஸ் உண்மையான பணவீக்கம் என்பதை எதனை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தாவும் பணவீக்கத்தை சொல்லுகிறார். கீன்ஸ் எதை சொல்றாரு, தாவும் பணவீக்கத்தை தான் இந்த மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா. கீன்ஸ் அதே மாதிரி எந்த கோட்பாடுக்கு சொல்லுவாரு, அந்த ரொக்க இருப்பு அணுகுமுறை சொல்றோம்ல, அதில் தான் இது வந்து வருவாரு. ஓகேங்களா. இதுதான் வந்து உண்மையான பணவீக்கம்னு சொல்றாங்க. இது ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் என்ன கொடுத்திருக்காங்க, 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம். ஓகேங்களா. முதல் உயர் பணவீக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜிம்பாப்வே நாட்டுல வந்து ஆண்டிற்கு எவ்வளவு 4 டிஜிட் வந்திருக்கு, 3714. ஓகேங்களா. 3714 சொல்லியிருக்காங்க. எதுனா இந்த தாவும் பணவீக்கம் அப்படின்னோம்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னது, உயர் பணவீக்கம்னு சொல்றாங்க. இது உயர் பணவீக்கத்துல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், 100 விழுக்காடு வரைக்கும் இருக்கும். 2 டிஜிட்ல இருந்து 3 டிஜிட் 100 விழுக்காடு இருக்கும். ஆனா இந்த உயர் பணவீக்கத்துல எவ்வளவு வந்திருக்குது, 4 டிஜிட் வந்திருக்கு, 3714. எங்க, ஜிம்பாப்வே நாட்டுல ஏப்ரல் 2007ல வந்திருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பணவீக்கம் வந்து தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம்னு 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னோம்னா என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அதாவது அளிப்பு வந்து நிலையாக உள்ள நிலையில் பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது விலைவாசி வந்து உயர்கிறது. இது தேவை இழுப்பு பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, அளிப்பு வந்து நிலையாக இருக்கும்போது, அளிப்பு நிலையாக இருக்கும்போது அப்படின்னம்னா, இப்போ ஒரு கடையில வந்து இருக்கிற பொருள் அளிப்பு அவங்க கொடுக்கறது வந்து ஒரு 10 பொருள் தான் இருக்குது, அதான் அளிப்பு நிலையாக இருக்குது. ஆனா பண்டங்களுக்கான தேவை வந்து அதிகரிக்குது. பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்குதுன்னா அந்த பொருள் 10 பொருள் தான் இருக்குது, ஆனா அது வந்து 20 பேத்துக்கு தேவைப்படுது. அப்ப தேவை என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான், லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளோட விலையை வந்து உயர்த்துவான். அந்த 20 பேத்துல எவன்கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்கும் அவன் தான் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா. அப்ப பொருட்களோட விலை வந்து உயருது. ஆனா எதன் மூலியமா உயருது, இங்க வந்து அளிப்பு நிலையாக இருக்கும்போது தேவை அதிகரிப்பதனால் பொருட்களோட விலையை வந்து உயர்த்துறாங்க. அதனால அதுக்கு பேர் என்னது, தேவை இழுப்பு பணவீக்கம். மக்களோட தேவை அதிகமாகிறதுனால நான் பொருளோட விலையை வந்து உயர்த்துறேன், அதனால அதுக்கு பேர் என்னது, தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்க, செலவு உந்து பணவீக்கம்னா, இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றப்ப அவங்க அதுக்கான மூலப்பொருட்கள் வாங்குவாங்க. அந்த மூலப்பொருட்கள் அதுக்கப்புறம் நடுப்புற ஏதாச்சும் இடுபொருட்கள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நிறைய செலவுகள் வந்து அதிகமாகும். உற்பத்தி செலவு அதிகமாகிறப்ப அந்த செலவெல்லாம் எதுல போய் சேர்ப்பாங்க, அந்த பொருளை விற்கிற அந்த எம்ஆர்பில தான் சேர்ப்பாங்க. ஓகேங்களா. அப்ப அவங்களோட உற்பத்தி செலவு அதிகமானுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளோட விலை வந்து என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப இந்த இடத்துலயும் பொருட்களோட விலை வந்து உயருது அப்படின்னம்னா பணவீக்கம். அது எப்படி உயருது, இவங்களுக்கு செலவு அதிகமாகிறதுனால அந்த பணவீக்கம் உந்தப்படுது, அதனால செலவு உந்து பணவீக்கம். ஓகேங்களா. அடுத்து கூலி விலை சுழல் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு கூலியாள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓனர்ட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூலி வந்து ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகுது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு நிறைய பண்ணுவாங்க. அவங்க அப்ப நிறைய பொருட்கள் வந்து வாங்குறதுக்கான தேவை அவங்களுக்கு வரும். அப்ப தேவை வர்ற சமயத்துல மார்க்கெட்ல என்ன பண்ணிடுவாங்க, விலையை வந்து ஏத்திடுவாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்குது. தேவை அதிகமானாலே என்ன பண்ணிடுவாங்க, விலையை உயர்த்திடுவாங்க. இதனால பணவீக்கம் வந்து ஏற்படுது. பணவீக்கம் வந்தாலே என்னது, விலைவாசி உயர்வு அதிகமாகும். அப்ப தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து பணம் ஜாஸ்தி கொடுங்க, சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குறப்ப திருப்பி உற்பத்தி செலவு வந்து என்ன ஆகும், அதிகமாகும் பொருள் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு. அப்ப திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருட்களோட விலையை வந்து உயர்த்துவாங்க. அப்ப இது வந்து என்ன ஆகும், ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து அந்த கூலி சுழல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காகித பணவீக்கம் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து காகித பணத்தை யார் ரிலீஸ் பண்றாங்க, ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ணும்னா, அளவுக்கு அதிகமாக வந்து பணத்தை வந்து அது அச்சடிச்சு ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னம்னா அப்பயும் வந்து விலைவாசி, ஏன்னா மக்கள்கிட்டயோ பேங்க்லயோ யார்கிட்டயுமே வந்து கையில வந்து கேஷ் நிறைய இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பொருட்களோட விலையை வந்து உயர்த்திடுவாங்க. அப்ப பொருட்களோட விலை வந்து உயருது. காரணம் என்ன, ஆர்பிஐ வந்து நிறைய பணம் ரிலீஸ் பண்றதுனால. அதனால இதுக்கு பேர் வந்து என்னது, விலைவாசி உயர்வு காகித பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கடன் பண பணவீக்கம் அப்படின்னம்னா, பேங்குகள் வந்து நிறைய கடனை கொடுத்துரும். மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு வட்டி எல்லாம் கம்மி, நீங்க நிறைய கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து கடன் வாங்குவாங்க. அப்ப மக்கள்கிட்ட வந்து நிறைய காசு கையில இருக்கும். அப்ப நிறைய காசு இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பொருட்களோட விலை வந்து உயரும். அப்ப அது பணவீக்கம். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொருளை வந்து வாங்கிருவாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி வந்து விலைவாசி உயர்வு ஏற்படுது. அப்ப கடன் பணம் அதிகமானதுனாலதான் பொருட்களோட விலையை வந்து உயர்த்துறாங்க. அதனால கடன் பண பணவீக்கம். அடுத்து வந்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம்னா என்ன அர்த்தம்னா, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அதாவது
பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப ஏதாச்சும் அதுல வந்து நிதி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது இதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணும் திருப்பி வந்து கூடுதல் காகித பணத்தை அச்சடிச்சு வெளியிடும். அப்ப பணம் நிறைய வந்துட்டாலே என்ன ஆயிரும் விலைவாசி வந்து உயர்ந்துரும். அப்ப இது எதனால இவங்க பணம் அச்சடிச்சு வெளியிட்டாங்க பட்ஜெட்ல வந்து ஏதோ டெபிசிட் ஆனதுனால பட்ஜெட் பற்றாக்குறையை சரி பண்றதுக்காக ஆர்பிஐ வந்து பணம் அச்சடிச்சு ரிலீஸ் பண்ணுச்சு. அதனால இது வந்து வரவு செலவு பற்றாக்குறை இது வந்து தூண்டல் பணவீக்கம் இதனால இது தூண்டப்படுது ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க லாப தூண்டல் பணவீக்கம் அப்படின்னம்னா ஒருத்தன் கம்பெனி வச்சிருக்கான் அப்படின்னம்னா அவனுக்கு லாப நோக்கத்துக்காக அவன் என்ன பண்ணிடுவான் பொருட்களோட விலையை வந்து உயர்த்துவான் அது மாதிரி கூட பண்ணலாம். அப்ப அதனால வந்து லாப தூண்டல். அடுத்து வந்து பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னம்னா இப்ப அக்ரிகல்ச்சர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கரும்பு வயல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ வந்து நிறைய மழை பெஞ்சு காத்தடிக்குது அப்படின்னம்னா அந்த கரும்பெல்லாம் வந்து என்ன ஆகும் அடியோடு அப்படியே சாஞ்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்ப ஒரு 100 கிலோ அந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா 50 கிலோ தான் அவங்களுக்கு விளைச்சல் வருது அப்படின்னம்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த பொருட்களோட விலையை வந்து உயர்த்துவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இதை வந்து பதுக்கி வச்சுப்பாங்க. இல்லாட்டி பிளாக் மார்க்கெட் அதாவது பிளாக் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களோட விலையை வந்து ஏத்தி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாமே என்ன ஆகும் ஒரு பற்றாக்குறையினால அவங்களுக்கு வந்து உற்பத்தி கம்மியாகிறதுனால இது பண்றதுனால இது வந்து பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னம்னா கவர்மெண்ட் வந்து இந்த மறைமுக வரி போடுதுங்கல்ல கலால் வரி சுங்க வரி விற்பனை வரி இதனால என்ன ஆகும் விலைவாசி எல்லாமே உயரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா பெட்ரோல் டீசல் இதோட வரி எல்லாம் உயர்த்துறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது நமக்கு அந்த பொருள் அந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றப்ப நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுது. இதனால பணவீக்கம் வந்து அதிகமா ஏற்படுது. இப்ப வரியினால பணவீக்கம் ஏற்படுறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க வரி வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பணவீக்கத்திற்கான காரணங்கள் மேல சொன்னதே தான் திருப்பி சொல்லுவாங்க. பணவீக்கத்திற்கு மெயின் காரணம் என்ன ஆர்பிஐ வந்து நிறைய பணத்தை அச்சடிச்சு வெளியிடுறது அதுதான் மெயினானது. அதே மாதிரி செலவிட தகுந்த வருமான உயர்வு. அப்ப ஒருத்தவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு நார்மலான செலவு எல்லாம் போக மீதி கையில காசு வந்து நிறைய இருக்கும். அப்ப அந்த காசை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஏதாச்சும் பொருட்கள் வாங்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு தேவை அதிகமாகிறதுனால கண்டிப்பா பொருட்களோட விலை வந்து உயரும். அப்புறம் உயர்ந்து வரும் பொது செலவுகள். பொது செலவுகள்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் வந்து செலவு பண்றதுதான் வந்து பொது செலவுகள் ஓகேங்களா. அப்ப கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃப்ரீயா எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது எல்லாமே கண்டிப்பா எதுல கொண்டு வந்துதான் விடும் பொருட்களோட நமக்கு ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட காசு எல்லாத்தையும் திருப்பி வேற என்ன பண்ணிடுவாங்க பொருட்களோட விலை உயர்றது மூலியமா அதுல வந்து போயிரும் ஓகேங்களா. அடுத்து வந்து நுகர்வோர் செலவு அதிகரித்தல் அப்படின்னம்னா இப்ப நம்ம வந்து வீட்டுல ஒரு பொருள் ஒரு டிவி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டிவி 20,000 ஆகுதுன்னா அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த கடைக்காரனோ இல்ல விளம்பரப்படுத்துறப்ப என்ன சொல்லுவாங்க நீங்க எந்த காசுமே கொடுக்க வேணாம் சும்மா இப்ப டிவி வாங்குங்க அதுக்கப்புறம் மாசம் மாசம் 1500 கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து என்ன பண்றது ஆசையை தூண்டுறது. தட் மீன்ஸ் தவணை முறையில இது பண்றதுனால அப்ப நம்ம என்ன நினைப்போம் காசே கொடுக்காம ஃபர்ஸ்ட் எடுத்துனா டிவி வருது மாசம் மாசம் 1500 கட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ மூலியமா போட்டு வாங்குறது மூலியமாகவும் அதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பொருளோட விலை வந்து உயர்த்திடுவோம். நார்மலா அந்த டிவி வாங்கணும்னா 14,000க்கு வாங்கலாம். ஆனா இப்ப 20,000 போட்டு பொருளோட விலையை உயர்த்தி நம்மளை ஆசையை காமிச்சு மாசம் மாசம் நம்மள்ட்ட வந்து காசு வாங்கிடுறான் ஓகேங்களா. அப்ப அது வந்து ஒரு பணவீக்கம். அடுத்து வந்து மலிவு பணக்கொள்கை அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா ஆர்பிஐ வந்து மலிவு பணக்கொள்கை வந்து இது பண்ணுச்சு அப்படின்னம்னா பொருளாதாரத்துல நிறைய கடன் அளவு வந்து அதிகப்படுத்தும். மலிவு பணக்கொள்கை அப்படின்னம்னா கடன் வந்து நிறைய அது வந்து கொடுக்கும். இது மூலியமாகவும் விலைவாசி உயர்வு மக்கள்கிட்டையும் இல்ல பேங்க்ல இவங்கள்ட்ட நிறைய வந்து கையில பணம் இருந்துச்சுனாலே அது வந்து எங்க கொண்டு வந்து வரும்னா விலைவாசி உயர்வு வந்து அதிகத்துலதான் கொண்டு வந்து முடியும் ஓகேங்களா. அடுத்து வந்து பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படின்னம்னா பொது செலவுகள் அதாவது பொது செலவுகள்னா என்ன கவர்மெண்ட் வந்து பொது செலவு இப்ப நமக்கு ஃப்ரீயா நிறைய இது கொடுக்குது அப்படின்னம்னா கண்டிப்பா அவங்களோட பட்ஜெட்ல வந்து என்ன ஆகும் துண்டு விழுகும் பற்றாக்குறை ஏற்படும். அதை சரி பண்றதுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து பொருளோட விலையை உயர்த்துறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப பற்றாக்குறை நிதியாக்கம் இது திருப்பி சுத்தி சுத்தி அதே தான் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து லஞ்சம் கருப்பு பணம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பகட்டுக்காக செலவு பண்றது இது எல்லாமே சேர்த்து நம்ம எங்க தான் வருது பணவீக்கத்துல தான் வருது. அப்புறம் வந்து பொது கடனை மீள செலுத்துதல் அப்படின்னம்னா அதே மாதிரி உள்நாட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதாவது பேங்க் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி அதை கொடுக்குற சமயத்துலயும் அப்ப மக்கள்கிட்ட வந்து பணம் என்ன ஆயிடுச்சு பணம் கைக்கு வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா திருப்பி அது எங்க போய் கொண்டு வந்து முடியும் பணவீக்கத்தை தான் ஏற்படுத்தும். பொருட்களோட தேவை அதிகமாகும். அப்ப அந்த பொருளோட விலையும் வந்து உயரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏற்றுமதி உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம ஊர்ல தயாரிச்ச பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம ஏற்றுமதி பண்ண நம்ம உள்நாட்டுல நமக்கு அந்த பொருள் வந்து நமக்கு கம்மியா கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப அந்த பொருளோட விலைவாசியை என்ன பண்ணிடுவாங்க ஏத்திடுவாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பணவீக்கத்தின் விளைவுகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கதை தான் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். உற்பத்தியின் மீதான விளைவு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. ஜஸ்ட் அந்த கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க பணவீக்கம் பணவாட்டம் இந்த இதெல்லாம்.
அடுத்து பார்த்தோம்னா இது வேணா என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் கதை மாதிரி தான் இருக்கும். பணவீக்கத்தின் விளைவுகள் பார்த்தோம்னா உற்பத்தியின் மீதான விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா மிதமான பணவீக்கம்னா என்ன சொல்றாங்கன்னா மிதமான விலைவாசி வந்து உயர்றது, வேலைவாய்ப்பு வருமானம் அதிகரிக்கும். அதாவது விலைவாசி வந்து கொஞ்சமா உயரலாம், விலைவாசி எப்படி இருக்கணும் கொஞ்சமா விலையை உயரலாம். அப்ப என்ன ஆகும், வேலைவாய்ப்பும் இருக்கும் வருமானமும் அதிகரிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி உயர் பணவீக்கம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களோட சேமிப்பு வந்து குறைக்கும். உயர் பணவீக்கம்னா என்ன, பொருட்களோட விலை வந்து அதிகமாகிறப்ப அவங்கள்ட்ட உள்ள காசு எல்லாத்தையும் வச்சு அந்த பொருளை வாங்கிடுவாங்க. அப்ப என்ன பண்ண முடியாது, அவங்களால சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி செல்லும். அப்ப வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, இங்க வந்து ரொம்ப பணவீக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்ப நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பின்னடைவு யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா பணவீக்கம் பொருட்களோட விலை உயர்றதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பணவீக்கத்தினால பதுக்கல்காரர்கள் நுகர்வோர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பொருளை வந்து கொஞ்சம் வந்து பதுக்கி வச்சுப்பாங்க. யாரும் எல்லாத்துக்கும் அதாவது ரொம்ப டிமாண்ட் இருக்கிற சமயத்துல நம்ம விலை ஜாஸ்தியா வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி பணவீக்கம் வந்து கண்டிப்பா வந்து எதை வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்கன்னா ஊக வணிக செயல்பாடுகளை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னம்னா ஊக வணிக செயல்பாடுகள் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஷேர்லாம் இருக்குல்ல, ஷேர்லாம் இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லாப நோக்குல எப்போ வந்து பொருளோட விலை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிறைய ஷேர் வாங்கிட்டு அது எப்போ வந்து விலை உயருமோ அப்போ வந்து அவங்க வந்து வித்துருவாங்க. ஓகேங்களா. அப்ப அது வந்து ஊக வணிக செயல்பாடு, அந்த இதுதான் இது வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கடன் பெற்றோர் கடன் வழங்கியோர், இதுதான் மெயினானது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. பணவீக்க காலத்துல கடன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும், ஆதாயமா இருக்கும். ஆனா கடன் வழங்கியவர்களுக்கு என்னவாகும், இழப்பை கொடுக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் வந்து ஆதாயம் அடைவாங்க, கடன் வழங்கியோர் வந்து இழப்பை சந்திப்பாங்க. அடுத்து நிலையான வருமான பிரிவினர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தவங்க வந்து பேசிக் சேலரி எப்பொழுது மாசம் ஒரு 10,000 20,000 தான் சம்பளம் வருது அப்படின்னோம்னா அவங்க வந்து பணவீக்கத்தினால என்ன ஆகும், ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 20,000 வச்சுதான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாசம் பொருட்களோட விலையெல்லாம் உயருது அப்படின்னோம்னா அவங்களுக்கு மாச சம்பளம் ஒன்றும் உயராது, அதே 20,000 தான் இருக்கும். அப்ப அந்த 20,000த்துல பொருட்களோட விலை உயர்றப்ப அவங்களால எப்படி வந்து சமாளிக்க முடியும், அதனால அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இதே இது வந்து தொழில் முனைவோர்கள், ஒரு அதாவது வணிகர்கள் அப்படின்னம்னா பொருட்கள் விற்கிறவங்க இல்ல இந்த கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஊக்க சக்தியாக மாறும். அதே மாதிரி எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இப்ப பவுனோட விலையெல்லாம் ஏறுனுச்சு பாத்தீங்களா, அப்ப என்னன்னா இப்ப நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து முன்னொரு காலத்துல இப்ப வயசான பாட்டிங்க இருக்காங்க, அவங்க பழைய காலத்து நகை வந்து ஒரு 100 பவுன் வாங்கி அவங்க சும்மா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா. வேற எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து அது பொருளோட விலை உயருது அப்படின்னோம்னா அவங்களுக்கு அது எதிர்பாராத ஆதாயம் தானே. ஒரு பொருளை நான் அப்படியே வச்சிருக்கிறேன், அந்த பொருளோட விலை வந்து இப்போ உயர்ற சமயத்துல நமக்கு எதிர்பாராத ஆதாயம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முதலீட்டாளர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மதிப்பை வந்து குடிக்கும். அதாவது எது சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பொருட்களோட விலை உயர்றது குறையிறது இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பணவீக்கத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 3ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னம்னா பணவியல் முறைகள், நிதியியல் முறைகள், இதர முறைகள்னு சொல்றாங்க. பணவியல் முறைகள்னா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாங்கிறாங்க. ஆர்பிஐ வந்து அந்த வங்கி விகிதம் பேங்க் ரேஷியோ அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உயர்த்தலாம். அப்படியே அதே மாதிரி கவர்மெண்டோட பத்திரத்தை வந்து வெளி அங்காடியில விற்கிறது, அதே மாதிரி ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதுன்னா பேங்க்ல இருந்து கொஞ்சம் இது ரொக்க இருப்பு விகிதம் ஆர்பிஐ வாங்கிக்கணும்ல, அதை வந்து அதையும் எஸ்எல்ஆர் ரேஷியோவையும் உயர்த்தணும் அப்படின்னம்னா என்ன ஆகும், பேங்க் வந்து மற்றவங்களுக்கு நிறைய கடன் கொடுக்காது, அப்ப மக்கள்கிட்டயும் நிறைய காசு வந்து போகாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணலாம். நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல், அதாவது பேங்க் வந்து இப்ப நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுக்குறவங்க பிரைவேட் பேங்க்ல ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த லோன் தரேன் அந்த லோன் தரேன் அப்படி இப்படின்லாம் கேட்கறாங்கல்ல, அது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தணும். அப்படி அவங்க கடன் கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க நம்ம வாங்கணும்னாலே அந்த இடத்துல வந்து பணவீக்கம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்ப நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்தணும். அப்புறம் வந்து ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இதெல்லாம் உயர்த்தணும். இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்ப பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னம்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும், ரெப்போ ரேட்டா இருக்கட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா இருக்கட்டும் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும், உயர்த்தணும் தான் அந்த பணவீக்கத்தை வந்து சரி பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து நிதியியல் நடவடிக்கைகள்னா என்னன்னா கவர்மெண்ட் வந்து செலவினங்கள், அதாவது கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணதுல கவர்மெண்ட் பொது செலவுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீயா கொடுக்கறது அது மாதிரி நிறைய செலவுகள் ஏதாச்சும் பண்ணதுல அதெல்லாம் குறைக்கணும். அதே மாதிரி பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் பண்றதுனால வரி விதிப்பு வந்து விரிவாக்குவது, கடன்களை பெறுவது வரி விதிப்புகளை விரிவாக்குவது இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
அடுத்து குறுகிய கால நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டிமாண்ட் அதாவது பற்றாக்குறை ஆக போற பொருட்களை வந்து நமக்கு ரேஷன் பொருட்கள் மூலியமா நமக்கு அது வந்து எப்பொழுதும் ரெகுலரா வர்ற மாதிரி அது பண்ணிடுறாங்க, அதை சொல்றாங்க. அடுத்து வந்து பணவாட்டம், மீள் பணவீக்கம் மற்றும் தேக்க வீக்கம். இப்ப நம்ம பணவீக்கம்னா பொருட்களோட விலை உயருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பணவாட்டம், மீள் பணவீக்கம், தேக்க வீக்கம். பணவாட்டம்னா என்ன அர்த்தம்னா பணவீக்கம்னா விலைவாசி வந்து உயரும், பணவாட்டம்னா விலைவாசி குறையும். அப்ப குறைந்த பண அளிப்பு, வேலை வாய்ப்பின்மை. ஓகேங்களா, விலைவாசி வந்து குறைஞ்சிருது, பண அளிப்பும் வந்து குறைஞ்சிருது, வேலை வாய்ப்பின்மை. ஓகேங்களா, எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, பணவாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி முழு வேலைவாய்ப்புள்ள நிலையில் விலைவாசி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னோம்னா அது என்ன சொல்றாங்க, ஒரு வருமானத்திலும் வேலைவாய்ப்பிலும் விரும்பத்தகாத விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா முழு வேலை வாய்ப்புள்ள நிலையில் இப்ப நல்லா எல்லாத்துக்கும் ஜாப் போயிட்டு இருக்காங்க, ஜாப் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல ஒரு விலைவாசி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னோம்னா அது கண்டிப்பா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, ஒரு விரும்பத்தகாத விளைவை ஏற்படுத்தும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடலாம். ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிற சமயத்துல விலைவாசி குறைஞ்சிச்சு அப்படின்னோம்னா அங்க வேலை பார்க்குறவங்களோட கவுண்டிங் வந்து கம்மி பண்ணுவாங்கல்ல, அதை தான் சொல்றாங்க. அடுத்து மீள் பணவீக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா வேலை வாய்ப்பினை பாதிக்காத வகையில் ஜாபை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அளவுக்கு கடன்களை வந்து கட்டுப்படுத்துறது மூலியமாக பணவீக்கத்தை வந்து குறைக்கிறது வந்து மீள் பணவீக்கம். அப்ப மீள் பணவீக்கம் அப்படின்னோம்னா பணவீக்கத்தை வந்து குறைக்கிறது, ஆனா எதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்னா வேலை வாய்ப்பின்மை. இதே இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பண வாட்டம் அப்படிங்கிறது வந்து பணவீக்கத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அங்க விலைவாசி ஏறும், இங்க விலைவாசி வந்து குறையும், அவ்வளவுதான். மீள் பணவீக்கம் அப்படின்னோம்னா பணவீக்கத்தை வந்து மீட்டு எடுக்கிறோம், ஆனா வேலை வாய்ப்பின்மையை எந்த டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திரும்பும் செயல்முறையை மீள் பணவீக்கம். அதான் வேலை வாய்ப்பின்மையை எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உற்பத்தி அளவும் குறையக்கூடாது, ஆனா பணவீக்கத்தை என்ன பண்ணணும், திரும்ப பெற்றணும், அதுக்கு பேர் வந்து மீள் பணவீக்கம். தேக்க வீக்கம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும், பொருளாதார வளர்ச்சியிலும் தேக்க நிலை, வேலை வாய்ப்பின்மை அதாவது வேலை எல்லாத்துக்கும் போயிடும், அதிக அளவிலான பணவீக்கம். அதிக அளவிலான பணவீக்கம்னா எல்லாத்துக்கும் பொருளோட விலையும் வந்து ஏறிடும், எல்லாத்துக்கும் ஜாப் போயிடும், எக்கனாமி லெவல் வந்து ரொம்ப தேக்க நிலையில இருக்கும், அதுக்கு பேர் வந்து தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து வணிக சூழல் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்னா ஒரு அதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், டக்குன்னு ப்ராஃபிட் ஆகும், டக்குன்னு வந்து லாஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு சீரான கால இடைவெளியில் இது வந்து மாறி மாறி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து வணிக சுழல், இல்லாட்டி தொழில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணிக சுழல் சுழற்சியின் பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு. ஒரு கம்பெனி வச்சிருக்காங்கன்னா அங்க எம்ப்ளாயிஸ் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றாங்க, அப்புறம் வருமானம் கொடுக்கறது, இது மூணையும் சேர்த்து வைக்கிறது தான் வந்து வணிக சூழல்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அதான் வணிக சுழற்சி இல்லாட்டி வணிக சூழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து நல்ல வணிக காலம். நல்ல வணிக காலம்னா என்ன அர்த்தம்னா விலைகள் வந்து நல்லா உயரும், ஆனா வேலை இல்லாம இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். விலைகள் நல்லா உயர்ந்திருக்குது, வேலை இல்லாம இருக்கிறவங்களும் கம்மியா இருந்திருக்காங்க, இது ரெண்டுமே ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப கொஞ்சம் பேர் வேலைக்கும் போறாங்க, பொருட்களோட விலையும் வந்து நல்லா உயருது, அப்ப கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தானே, நல்ல வணிக காலம். அதே மாதிரி விலை வந்து குறைஞ்சிருது. ஓகேங்களா, விலை குறையிறதுனால அங்க அந்த கம்பெனில உள்ள எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் பேர்த்த வேலையை விட்டு அமுச்சு விட்டுருவாங்க ஓனர். அப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து நிறைய இருக்குது, அப்ப அதுக்கு பேர் என்னது, கெட்ட வணிக காலம். அப்படி அப்ப இது ரெண்டையும் சேர்த்து சொல்றதா வந்து வணிக சூழல் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, ஜேஎம் கீன்ஸ் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து வணிக சுழற்சியில எத்தனை கட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ஸ்டேஜஸ்னா 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பூரிப்பு, பின்னிறக்கம், மந்தம், மீட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூரிப்புனா என்ன அர்த்தம், பூரிப்புனா பூம்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது முழு வேலை வாய்ப்பு. அதாவது பூரிப்புனால என்னது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, அப்போ முழு வேலை வாய்ப்பு நிலை, எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னோம்னா அதுதான் வந்து பூரிப்பு கட்டம். அப்ப அது வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். வளர்ச்சி கட்டம், நல்லா சேலரி கொடுத்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருக்குது. அப்ப வளர்ச்சி கட்டத்தோட உச்சத்தில் பூரிப்பு நிலை வந்து தோன்றும், அதனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, பூரிப்புன்னு சொல்றாங்க, உச்ச நிலைன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பின்னிறக்கம் அப்படின்னோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நல்ல growth நல்லா போயிட்டே இருக்கிறப்ப சடன் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அப்ப கீழ் நோக்கி வந்து திரும்புது. அப்ப அந்த பூரிப்புல வந்து ஒரு வெடிப்பு நிலை ஏற்பட்டு அது வந்து என்ன ஆகுது, அப்படியே நெகட்டிவா கீழே அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னோக்கி திரும்புது. இதை வந்து பின்னிறக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா அவங்க கம்பெனியோட அந்த உற்பத்தி, பணக்கூலி, லாபம், வட்டி விகிதம் இது எல்லாமே வந்து குறைய தொடங்கும், அதுதான் வந்து பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கம்பெனிஸ் வந்து லாஸ் ஆகலாம். ஓகேங்களா, அததான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல கிரீன் கலர் வந்து இங்க இருந்து இங்க போறது வந்து பூரிப்பு, திருப்பி பின்னிறக்கம் என்ன ஆகுது, கீழே வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து பின்னிறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கடுத்து மந்தம்.
மந்தம்ங்கிறது பார்த்தோம்னா வணிக சூழல்ல 3வது கட்டம் தான் வந்து மந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது இயல்பு நிலை என்ன இருக்கோ அதுக்கு கீழே மிக தீவிரமா குறைஞ்சு போயிரும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ரொம்ப கீழே குறைஞ்சு போயிட்டு அந்த கம்பெனியும் மூடுற நிலைமைக்கு வந்துரும். எல்லாத்துக்குமே வேலை இல்லாம போயிரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பொருளாதாரத்துல மந்தம்னு சொல்லுவாங்க. அந்த மந்தத்துக்கும் கீழே போறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க கிணத்துக்குள்ளார விழுந்துட்டாங்க அப்படின்னம்னா அவங்களால மத்தவங்க யாராச்சும் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் மேல எழும்ப முடியும். அது மாதிரி மத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம அதாவது மேல வர முடியாத நிலையை குறிக்கிறதுக்கு பேர் தான் தொட்டி. ஓகேங்களா? இப்ப பின்னிறக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? தொட்டி. அடுத்து வந்து மீட்சி. இப்ப ரொம்ப எல்லாம் டவுனுக்கு போயிட்டாங்க. இப்ப அதுல இருந்து என்ன பண்ணணும்? ரெக்கவர் ஆகி வரணும். ரெக்கவரி இல்லாட்டி ரீவைவல் அப்படின்னம்னா மீட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப மந்த நிலைக்கு பண்பு மீட்சி. மந்த நிலைக்கு அப்புறம் மீட்சி இடம்பெறுகிறது. இது வந்து மந்தத்துல இருந்து அவங்க என்ன பண்ணணும்? திருப்பி வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி அந்த விழுந்ததுல இருந்து அவங்க வந்து திருப்பி வந்து இது பண்றாங்க. மேல் நோக்கி அது திருப்பி மேல வரும். அதுதான் வந்து இது பண்றது. அப்ப இதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகி படுகுழியில போய் விழுகுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து கை கொடுத்து தூக்குறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்றது மூலியமாக மேல் நோக்கி அது மேல வந்து திரும்பும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், அப்புறம் பண்டங்களோட தேவை அதிகமாகும். இந்த மாதிரிலாம் எல்லாமே அப்படியே திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே வரும். இது அப்படியே வந்து திருப்பி சுத்தி சுத்தி நடக்கும். அதான் வந்து வணிக சூழல் அப்படின்னு சொல்றது. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த தொகுப்புரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயினான பாயிண்ட், பணம் வந்து மத்திய வங்கியாலும் நாணயங்கள் வந்து மத்திய அரசாலும் வெளியிடப்படுதுங்கிறாங்க. அடுத்து கலைச்சொற்கள். மேல நம்ம படிச்சதான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். பணம் அப்படிங்கிறது வந்து இடையீட்டு கருவி. பணவீக்கம்னா என்ன சொன்னேன்? விலைமட்ட உயர்வு. பணவாட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா பணவீக்கத்திற்கு வந்து எதிரானது. ஏன்னா பணவீக்கம்னா விலைமட்ட உயர்வுனா இது விலைமட்டம் வந்து அதாவது விலைமட்டம் வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? பண விலைமட்டம் வந்து குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மையும் வந்து நிலவும். அதுதான் வந்து பணவீக்கத்துக்கு எதிரானது. மீள் பணவீக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா வேலை வாய்ப்பின்மையை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம கடன்களை வந்து கட்டுப்படுத்துறது மூலியமாக பணவீக்கத்தை என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். மீள் பணவீக்கம் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? பணவீக்கத்தை வந்து சரி பண்ணணும். அப்ப வேலை வாய்ப்பின்மை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. கடனையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் வந்து பணவீக்கத்தை குறைக்கிறது மீள் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேக்க வீக்கம்னா எல்லாமே தேக்கத்துல இருக்கும். வேலை வாய்ப்பின்மையும் இருக்கும். அதிக அளவிலான பணவீக்கம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதுதான் தேக்க வீக்கம். அடுத்து மீட்சி அப்படின்னோம்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல மந்த நிலையில இருந்து மேல் நோக்கி திரும்புறதுதான் மீட்சி. அடுத்து குறுகிய பணம் பார்த்தோம். M1 M2னா வந்து குறுகிய பணம். பரந்த பணம்னா M3 M4. அடுத்து மாதிரி வினாக்கள். இது வந்து புக் பேக்ல வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நான் இதுல வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை. ஓகேங்களா? இந்த லெசன்ல நம்ம படிக்கல, ஆனா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பணம் அப்படிங்கிறது என்னன்னா அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து. பணம்னாலே என்ன அர்த்தம்? நம்ம கையில வந்து லிக்விடா இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் வந்து பணம். அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து. ஓகேங்களா? அதுக்கடுத்து தேர்ட் ஒன்னு காகித பணமுறையை மேலாண்மை செய்வது என்ன அர்த்தம் அப்படின்னா மைய பணவியல் அமைப்பு. காகித பணம் அதை வந்து யார் இது பண்றா? மைய பணவியல் அமைப்பு. அடுத்து M1 M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? M1 M2 ரெண்டுத்துக்கும் M2ல எது வந்திருக்கும்? அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் வந்திருக்கும். M1ல அது இருக்காது. ஓகேங்களா? M2ல வந்து M1 பிளஸ் அஞ்சலக சேமிப்புன்னு கொடுத்திருப்போம். அப்ப அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அஞ்சலக சேமிப்பு. அடுத்து இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு. இது நம்ம பார்த்தோமா? என்ன பணத்திற்கான வாங்கும் சக்தி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு 1911. இது வந்து ரொக்க பரிமாற்றத்திற்கான சமன்பாடுன்னு சொல்லியிருப்பாரு. MV = PT இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகேங்களா? அடுத்து MV அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா சட்டப்படியான பண அளிப்பு. MV = PT அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பண அளிப்பு. MV = பண அளிப்பு. PT = பண தேவை. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க? இர்விங் ஃபிஷர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் MV = PT. பண வீக்கம்னா என்ன அர்த்தம்? விலைகள் அதிகரிப்பு. பண வாட்டம்னா விலைகள் வந்து குறையிறது. டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்தும் அப்படின்னோம்னா உயர் பணவீக்கம். உயர் பணவீக்கம் தான் என்ன ஆகும்? மதிப்பு தீவிரமா வந்து அதோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போறது வந்து உயர். ஏன்னா தவழும், நடக்கும், ஓடும் லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் வந்து உயர். உயர் இல்லடை தாபம்னு படிச்சிருப்போம். கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது வந்து செலவு உந்து. அதாவது மூலப்பொருட்கள் வந்து செலவுனால அந்த கம்பெனி நடத்துறவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு? பொருட்களோட விலையை வந்து உயர்த்துறாரு. அதனால இது வந்து செலவு உந்து. அடுத்து பணவீக்கத்தின் போது பயனடைபவர்கள் யார்? இது நம்ம பார்த்தோமா? பணவீக்கத்தினப்ப யாரு? கடன் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல இதா இருக்கும். டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். அதாவது எதிர் பணவீக்கம். எதிர் பணவீக்கம் என்னது? பணவீக்க விகிதம் வந்து என்னவாயிட்டு இருக்கும்? குறைந்து செஞ்சுக்கிட்டே போறது
போறது வந்து எதிர் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது என்னன்னா தேக்கம். பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை என்ன சொல்லுவோம்? வணிக சுழற்சின்னு சொல்லுவோம். மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். எப்படி இருக்கும்? மிக குறைந்தபட்சமாக இருக்கும். அதாவது மந்த காலத்துல எப்படி இருக்கும்? ரொம்பவும் குறைந்தபட்சமா இருக்கும். ஓகேங்களா. பரிமாற்றங்களில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவி. நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன்னா க்ளூ சொன்னேன்னா இடையீட்டு கருவி அப்படின்னு வந்துட்டாலே என்ன போட்டுடலாம்? க்ரௌதர் போட்டுடலாம். ஓகேங்களா. வாக்கருக்கு வந்து என்ன பார்த்தோம்? பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னம்னா வாக்கர். அடுத்து வந்து பற்று அட்டை அப்படிங்கிறது என்னது? நெகிழி பணம்னு சொன்னோம். ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னம்னா பரிமாற்ற கருவி. இது நம்ம பார்த்தோமா? ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ரொக்க பரிமாற்றத்திற்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரிமாற்ற கருவி. அதுக்கடுத்து MV = PT இதுதான் சொல்லியிருப்பாரு. ஃபிஷர் வந்து MV = PTன்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து M வந்து பணத்தின் அளவு, Vங்கிறது என்னது? பணத்தின் சுழற்சி வேகம், Pனா என்னது? பிரைஸ், Tங்கிறது என்ன சொன்னோம்? Tங்கிறது ஏதோ ஒன்று சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அடுத்து விலைவாசி வந்து மெதுவாக உயரும் போது அது என்னன்னு சொல்லுவாங்க? மிதமான பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த தவழ்றது அந்த பணவீக்கம் வந்து பொருளாதாரத்துல எந்தவித இதையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய இந்த மாதிரி நான் படிக்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் இந்த மாதிரி தாங்க படிப்பேன். ஓகேங்களா. ரொம்ப எல்லாத்தையும் இது பண்ணிக்க மாட்டேன். எது முக்கியமோ அதை மட்டும் வச்சுட்டு ஏதாச்சும் ஃபன்னியா ஒரு க்ளூ வச்சு படிச்சுக்குவேன். அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து நான் என்னோட எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.